இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், மறண்டு போயிருவீங்க. இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு தென்னந்தோப்புக்குள்ள ஒரு 4-5 பேர் அங்கேயும் இங்கேயுமா வேக வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னென்னா, இது வந்து பேயன் விலை தசராக்குள்ளேருந்து காணிக்கை வசூல் பண்ணுறதுக்காக ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே வந்து தென்னை மரம் இருக்குது. இந்த தோட்டத்தில் ஆஞ்சநேயருக்கு சாமி ஆடுறவங்க அவங்களுக்கு அருள் வந்ததுக்கப்புறமா அந்த தென்னை மரத்தை பார்த்துடுறாங்க. பார்த்ததுனால தோட்டத்துக்குள்ளே வேக வேகமாக ஓடிடுறாங்க. ஓடி போய் தென்னை மரத்து மேலே ஏறி உட்காந்து அங்கேயே உட்காந்து இளநியை உரித்து சாப்பிட்றாங்க. அது போக கீழே நிறையா பறித்து போடுறாங்க. கடைசியாக நிறைய இளநியை கொண்டுட்டு வந்து அந்த வீட்டு முன்னாடி வச்சுட்டு அங்கேயும் சாமி ஆடிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆஞ்சநேயருக்கு சாமி ஆடுறவங்க பாதி பேருக்கு அவங்க சாமி ஆடாமல் இருக்கும்போது வெறும் மாங்காவை கூட கடிக்க முடியாது. பல்லு கூசுன்னு சொல்லிட்டு மாங்காவை கூட சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தேங்காவை கடிச்சு உரிக்கிறதுலாம் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுபோக மரமே ஏற தெரியாதவங்க கூட கடகடன்னு மரத்தில் ஏறி இளநீர்லாம் பறித்து போடுறதுலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஐயா வாங்க போதும். இல்லை கூப்பிடுங்களா, நீங்கள் தானே கூப்பிடணும். ஐயா ஐயா கீழே இறங்குங்க. ராம கூப்பிட்டா ராமர் வா வா பாரு உன் பிள்ளை பாரு. ஐயா ஐயா கூப்பிடுங்க. ஐயா வந்துருக்காருங்க. வா இல்லை கூப்பிடு. கூப்பிடு கீழே இறங்குங்கன்னு சொல்ல. கீழே இறங்க சொல்லு. வசந்தி ஆட்டா போதும். கீழே நிறைய இருக்கு. வா வா ஐயா ஐயா கீழே இருக்கு கீழே இருக்கு. வா இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு கீழே இருக்கு. போதும் 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 இறங்க. ஓடி 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 ஓடி